உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது கொல்லிமலையினுடைய அடிவார பகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த பேலுக்குறிச்சியில் பழனி ஆண்டவர் சன்னதி இருக்குது. அந்த பழனி ஆண்டவரில் முருகன் வேடன் ரூபத்தில் காட்சி தர்றார். அவரை நேருக்கு நேர் நின்று தரிசனம் பண்ணணும்னா அவர் வேடனாக காட்சி தருவார். வலதுபுறமாக இருந்து தரிசனம் பண்ணுறோம்னா ஆண் வடிவத்தில் ஆண் ரூபமாக காட்சி தருவார். இடதுபுறமாக நின்று வழிபாடு செஞ்சோம்னா பெண் வடிவாக காட்சி தரக்கூடியவர். சிறப்பு மேம். இப்போ 3 வேடங்கள்ல அவர் இருக்காருங்கும் போது அந்த சிலையுடைய வடிவமைப்பே அப்படிதானா, இல்லை அவங்க பண்ணக்கூடிய அலங்காரங்கள் அப்படி இருக்கா? அலங்காரம்லாம் கிடையாது, சிலையினுடைய வடிவமைப்பே அப்படி தான் இருக்கும். இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரை நவபாசனத்தில் செய்யறதுக்கு முன்னாடி இங்கே போய் இவரை பார்த்துட்டு தான் 3 அடி உயரத்தில் அந்த நவபாசன சிலையை செய்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டு. அந்த வேடனாக இருந்து காப்பாற்றி நமக்கு வேண்டும் வரங்களை கொடுக்கக்கூடியவராக காட்சி தர்றாரு. அது ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சேவல் கொடியில் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆலயத்தில் சேவலை கையிலேயே வச்சிருப்பார் முருகன். அதனால நமக்கு உடனே பலன் வேணும்னு நினைக்கிறீங்களா, திங்கட்கிழமை அன்னைக்கு முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. சிவப்பு நிற மலர்களால் முருகனை அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. அடுத்து இன்னொரு விஷயம், செவ்வாய் யாருக்கெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கோ இந்த கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வாங்க. தாண்டுக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அந்த தாண்டுக்குடியில் இருக்கக்கூடிய முருகன் அங்கே உள்ள பாறையில் இன்னமும் முருகன் முதலாக கால் பதித்த இடம் அப்படின்னு அந்த முருகனுடைய பாதங்கள் அங்கே பாறையில் பதிஞ்சிருக்கும். இப்போ முருகர் அப்படின்னாலே சிறப்பு வாய்ந்த தெய்வம் தான். இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய முருகர் எல்லாம் பேசிட்டோம். இந்த முருகர் நிச்சயமாக நீங்கள் போய் பார்க்கணும், இது பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம், எல்லாரும் போனால் அங்கே சிறப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி முருகர் கோவில் பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. என்ன சொல்கிறது, எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக, ஆனால் சகோதர கிரகம் யாருன்னா செவ்வாயின்னு நம்ம ஜாதகத்தில் எடுத்துக்குவோம். அந்த செவ்வாயினுடைய அதிதேவதை அப்படின்னா அது முருகன் தான். அதனால் முருகன்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாலே போதும், அவர் ஓடி நமக்கு காவலாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நமக்கு ஒரு வேடன் மாதிரி நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை தரக்கூடிய ஒரு கோலத்தில் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் பேலுக்குறிச்சின்னு ஒரு ஊர் உண்டு. அது கொல்லிமலையினுடைய அடிவார பகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த பேலுக்குறிச்சியில் பழனி ஆண்டவர் சன்னதி இருக்குது. அந்த பழனி ஆண்டவரில் முருகன் வேடன் ரூபத்தில் காட்சி தர்றார். அந்த வேடர்கள் கொண்டை போட்டிருக்க மாதிரி, அந்த வேங்கை கொண்டை அப்படிங்கிற மாதிரி அந்த கொண்டையோட காட்சியில் இருப்பார். அவரை நேருக்கு நேர் நின்று தரிசனம் பண்ணணும்னா அவர் வேடனாக காட்சி தருவார். வலதுபுறமாக இருந்து தரிசனம் பண்ணுறோம்னா ஆண் வடிவத்தில் ஆண் ரூபமாக காட்சி தருவார். இடதுபுறமாக நின்று வழிபாடு செஞ்சோம்னா பெண் வடிவாக காட்சி தரக்கூடியவர். அந்த அளவுக்கு அவருடைய அது எப்படி எந்த மாதிரி போகர் பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரை நவபாசனத்தில் செய்கிறதுக்கு முன்னாடி இங்கே போய் இவரை பார்த்துட்டு தான் 3 அடி உயரத்தில் அந்த நவபாசன சிலையை செய்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டு. அந்த அளவுக்கு ஒரு விசேஷமானவர் இவர். இப்போ வேட ரூபத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய வேண்டுதல்களை இந்த பிறவி என்னும் ஒரு பெருங்கடலை அந்த வேடனாக இருந்து காப்பாற்றி நமக்கு வேண்டும் வரங்களை கொடுக்கக்கூடியவராக காட்சி தர்றாரு. அது ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. இங்கே யாராக வேணாலும் இருக்கட்டுமே, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா கட்டாயம் அந்த முருகனை போய் தரிசித்து இந்த முருகன்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சேவல் கொடியில் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆலயத்தில் சேவலை கையிலேயே வச்சிருப்பார் முருகன். அந்த அளவுக்கு அந்த சேவலை அடக்கின அந்த கோலம் அப்படிங்கிறது அவருக்கு அப்படியே அங்கே நிதர்சனமாக அங்கே காட்சி கொடுக்குவார். ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் தான் அருணகிரிநாதருடைய பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது வெளியில் தெரியாத ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஆலயங்கள் நம்ம ஈஸியாக போகிறதுக்கு மக்கள் நிறைய சொல்லி நமக்கு 6 படை வீடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அடுத்து குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா குன்று உள்ள இடங்கள்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் இந்த பேலுக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரை நம்ம தரிசிக்கிறோம் அப்படின்னா
நம்ம 3 லோகங்களில் நம்ம என்ன பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் அதை எல்லாமே சரி பண்ணக்கூடிய அமைப்பில் தான் பெண் சாபமாக இருந்தாலும் இவரை போய் தரிசனம் பண்ணலாம், ஆண் சாபமாக இருந்தாலும் தரிசனம் பண்ணலாம். இல்லை எனக்கு என்ன கர்மானே எனக்கு தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த இடத்துல போய் அவங்க வழிபாடு பண்ணுறாங்கன்னா அந்த முருகன் அவங்களுக்கு காவலாக இருந்து காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு மேம். இப்போ 3 வேடங்கள்ல அவர் இருக்காருங்கும் போது அந்த சிலையுடைய வடிவமைப்பே அப்படிதானா, இல்லை அவங்க பண்ணக்கூடிய அலங்காரங்கள் அப்படி இருக்கா? அலங்காரம்லாம் கிடையாது, சிலையினுடைய வடிவமைப்பே அப்படி தான் இருக்கும். அவரை நம்ம இப்போ ஒரு 3D ஒர்க் பிரேம் படம்லாம் பார்த்துருக்கோம். அவங்க கண்ணு மட்டும் நம்ம எந்த திசைக்கு போனாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த சிலையினுடைய வடிவமைப்பு நம்ம நேராக பார்த்தா வேடனாக காட்சி தருவார். அதே மாதிரி இடது பக்கம் பெண் ரூபமாக, வலது பக்கம் ஆண் ரூபமாக காட்சி தரக்கூடியவராக இருக்கார். இப்போ அங்கே குறிப்பிட்டு இந்த ஜாதகக்காரர்கள் அந்த கோவிலுக்கு ஸ்பெஷலாக போய் ஏதாவது பரிகாரம் பண்ணால் உடனடியான நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு இருக்கா? கண்டிப்பாக உண்டு. சுக்கிரன் செவ்வாய் யாருடைய ஜாதகத்தெல்லாம் 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கோ, நம்ம பெரும்பாலும் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் தான் பலன் பார்க்குறோம். இன்றைக்கி லக்னத்திற்கு உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இணைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சுக்கிரன் செவ்வாய் கூட நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லைங்க. இந்த செவ்வாதோஷம்னு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்குது இல்லையா? அந்த செவ்வாதோஷம்னு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, இல்லை அது அட்சய லக்னத்துக்கு இருக்குது, பிறப்பு லக்னத்திற்கு இருக்குது, அந்த காரணம்லாம் எதுவுமே வேண்டாம். செவ்வாய் இருக்குது, செவ்வாயால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பூமியே எனக்கு அமைய மாட்டேங்குது, ஒரு சொந்தமாக இடம் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு, பொருளாதாரம் இருக்குது ஆனால் என்னால் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க. இன்றைக்கி சொந்த வீட்டு கனவோட பல கோடி ரூபாய் எனக்கு செல்வாக்கு இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமையலை அப்படிங்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு பூமி யோகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாயை போய் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனப்பட்டிருக்கு, உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு 6லேயோ 8லேயோ செவ்வாய் இருக்காருன்னா நீங்கள் எதிர்பார்க்குற செவ்வாயால் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு தடைபடும். உங்களுடைய தைரியம் போயிடும். முதல்ல கையை வைக்கிறது தைரியத்தில் தான். தைரியலக்ஷ்மி இல்லைன்னா வேறு எந்த லக்ஷ்மியும் பக்கத்தில் வராது. அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய், அந்த முருகப்பெருமான். அப்போ அந்த முருகப்பெருமான் செவ்வாய்க்கு ஏன் அந்த முருகப்பெருமானை அதிபதியாக வச்சாங்கன்னா, அந்த வீரம், அந்த தைரியம், அந்த பராக்கிரமம், அந்த கம்பீரம், அது எல்லாமே முருகனுக்கு மட்டும்தாங்க உரித்தானது. அதனால தான் அந்த முருகனுக்கு அந்த செவ்வாயினுடைய தீமைகளை சரி பண்ணுறதுக்கு அல்லது செவ்வாய் கொடுக்காத ஒரு சில விஷயங்களை கொடுக்க வைப்பது அப்படிங்கிறது அந்த முருகனுடைய அருள் கடாட்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த முருகர் கோவிலில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போயிட்டு கொடுக்கக்கூடிய தான தர்மம், இல்லை நம்ம இந்த நாளில் போகணும், இந்த பரிகாரங்கள் செய்யலாம், அங்கே போய் யாருக்காவது இதை வாங்கி தரலாம்னா என்னெல்லாம் பண்ணலாம், என்ன நாட்களில்? பொதுவாக நம்ம ஒரு ஆலயங்களில் போய் வழிபாடு செய்கிறோம், பரிகாரமாக ஒரு சில செயல்களை செய்கிறோன்னா அது திங்கக்கிழமை அன்னைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லாரும் சொல்லுவாங்க முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்தது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். கிடையாது. சீக்கிரம் நகரக்கூடிய மூவபிள் கிரகம் என்ன அப்படின்னா சந்திர பகவான் தான். அதனால் நமக்கு உடனே பலன் வேணும்னு நினைக்கிறீங்களா, திங்கக்கிழமை அன்னைக்கு முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. சிவப்பு நிற மலர்களால் முருகனை அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. உங்களுக்கு செம்பருத்தி இதழ்கள் கிடைச்சாலும் ஓகே, அல்லது செவ்வரளி பூக்கள் கிடைச்சாலும் ஓகே, சிவப்பு ரோஜாக்கள் கிடைச்சாலும் ஓகே. அந்த வாசனையான பூக்களை கொண்டு முருகனை அர்ச்சித்து நீங்கள் வணங்கினாலே போதும். முருகாங்கிற பேரை கூப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வேறு எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, காவடி எடுத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா அந்த காவடிக்குன்னு சில நம்மளுடைய சுமைகளை இறக்கி வைக்கிறது, அந்த நம்மளுடைய கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு போய் அந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு, என்னுடைய கஷ்டங்களை உன் பாதத்தில் நான் சமர்ப்பிச்சிட்டேன், எனக்கு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அடுத்து இன்னொரு விஷயம், செவ்வாய் யாருக்கெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கோ இந்த கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வாங்க. பெண்களாக இருக்கீங்க, உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, அங்கே போய் பூமுடி இறக்கலாம். அந்த பூமுடி இறக்கினாலே உங்களுக்கு போதுமானது. அப்போது இந்த முருகன் ஆலயத்தில் முடி எடுத்தல், காவடி எடுத்தல், அங்கே போய் முருகான்னு நீங்கள் உட்காந்து கூப்பிட்டாலே அவர் ஓடி உங்களுக்கு அருள்பாலிக்கக்கூடியவர். கோயிலில் போய் தான் கூப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் சில ஆலயங்களுக்கு சில வலிமைகள் அப்படிங்கிறது நிறையவே உண்டு. அதில் இந்த மாதிரி மற்ற எல்லா கோயிலையும் போனோம்னா, நமக்கு இப்போ புகழ்பெற்ற இந்த 6 வீடுகளும் போனோம்னா நம்ம சாமி தரிசனம்ங்கிறது பிரம பிரயத்தனம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாகிடுது, மக்களால் நம்ம பார்க்க முடியல, தரிசனம் பண்ண முடியல, ஒரு 2 நிமிஷம் அவர் முன்னாடி நின்று நம்மளால் பிரார்த்தனை பண்ண முடியலங்கிற ஏக்கங்கள் நிறைய பேர் இருக்குது. அப்படிப்பட்டவங்க இந்த ஆலயத்துக்கு போங்க, மனசார உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். 6 வீட்டினுடைய அதிசயங்களையும் ஒரே இடத்துல அவர் காமிக்கிறாரு. அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில்
என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான கொடுப்பினை இருந்தால் கட்டாயம் அவர் உங்களுக்கு கொடுத்து அருள்வார். சிறப்பு மேம். இன்னும் 2 கோவில்கள் இருக்கு. இந்த கோவில்களும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னென்ன கோவில்? கண்டிப்பாக இதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று என்னென்னா, பழனி முருகன் வந்து நம்ம பழனியோடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். யானைப்பழத்திற்காக கோச்சிட்டு போய் பழனியில் இறங்கினார்னு. அவர் அந்த பழனியில் ஏறுறதுக்கு முன்பு அவர் காலடி எடுத்து வைத்த இடம்னு ஒன்று உண்டு. அது எங்கே இருக்குது அப்படின்னா, கொடைக்கானல் போகிற வழியில் வத்தலக்குண்டுலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம். தாண்டுகுடி அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அந்த தாண்டுகுடியில் இருக்கக்கூடிய முருகன், அங்கே உள்ள பாறையில் இன்னமும் முருகன் முதலாக கால் பதித்த இடம் அப்படின்னு அந்த முருகனுடைய பாதங்கள் அங்கே பாறையில் பதிஞ்சிருக்கும். அந்த சுவடுகள் அப்படியே இருக்கும். அதே மாதிரி மயில் ரூபமும் அந்த பாறைகளில் இருக்கும், சர்ப்ப ரூபமும் அந்த பாறையில் இருக்கும். அது எல்லாமே நாங்கள் நேரில் போய் பார்த்து வியந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாண்டுகுடி முருகன் கோயிலில் அங்கே தங்கத்தேரும் இருக்குது. நம்ம பழனியில் எப்படி தங்கத்தேர் இழுக்கிறாங்களோ அதே மாதிரி என்ன பழனியில் பெரிய அமைப்பில் இருக்கும், இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே அலங்காரத்தோட அதே வழிபாட்டு முறைகளோட இந்த தாண்டுகுடியில் இருக்கக்கூடிய முருகன் அருள்பாலிக்கிறார். அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, பன்றிமலை சுவாமிகள், இப்போ இங்கே நம்ம சென்னையில் பாம்பன் சுவாமிகள் வந்து ரொம்ப முருக பக்தராக இருக்கார் இல்லையா, அதே மாதிரி அந்த பன்றிமலை சுவாமிகள் அங்கே முருகனை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக அங்கே தவம் இருந்து அவரை வழிபட்டு அவரே பிரதிஷ்டை பண்ணின அந்த முருகன் அங்கே இருக்கார். அதனால் அந்த முருகன் முதலாக இங்கே கால் பதித்த இடம் அப்படிங்கிறதுனால அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணினாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் தாண்டுகுடி, அந்த ஊரை தாண்டுகுடி, உங்களுடைய கஷ்டங்களை தாண்டி போய் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை அங்கே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லணும்னா, முருகன் வந்து அப்பா அம்மாவை தரிசனம் பண்ணின இடம் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே இருக்குது? திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் பக்கத்தில் மயிலரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் உண்டு. இந்த மயிலரங்கத்தில் என்ன பண்ணுறாரு, திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு அவர் மயில் வாகனத்தில் வரும்போது இந்த மயிலரங்கம் வந்து மயில் வாகனத்தோடு இறங்கி அவர் வந்து வைத்தீஸ்வரன், அங்கே இருக்கக்கூடிய ஈசன் யார், வைத்தீஸ்வரன் தையல் நாயகி இருக்காங்க, அவங்கள வந்து தரிசனம் பண்ணிட்டு போனதாக ஐதீகம் இருக்குது. அது வந்து வினை தீர்த்தான் தம்பிரான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சகல வினைகளை இவர் வந்து சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு அந்த யாரை எதிர்ந்தாலும் அவங்களுடைய அந்த தன்மைகளை, அந்த ஒரு நிகழ்வுகளை அழிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவருடைய உருவத்தை மாற்றி அவர் கொல்லலை, மயிலாகவும் சேவலாகவும் அவர் மாற்றிடுறாரு. ஆனாலும் அதனுடைய அந்த பிரம்மஹத்தி நிகழ்வு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அதை தீர்ப்பதற்காக அவர் வந்து இறங்கி அந்த மயிலோடு இறங்கி அவர் மயிலரங்கம் அப்படிங்கிற ஊரில் அந்த ஈசனையும் அம்பாளையும் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அந்த கோயில் ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம். முருகனே வந்து அவருடைய தாய் தந்தனையை வணங்கி சென்ற இடம். இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய கர்மாவை தான் நம்ம அதிகமாக அனுபவிக்கிறோம். அந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக அந்த ஈசன் வந்து அருள்பாலிக்கிறாங்க, வைத்தீஸ்வரனாக அங்கே அருள்பாலிக்கிறாங்க. தையல் நாயகி அம்மா அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இது தேவையான எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்கெல்லாம் கட்டாயம் இந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அந்த தீக்காயம் இந்த மாதிரி காயங்கள் இருந்தால் மயில் இறகால தடவி விடுவாங்க. அந்த மாதிரி அந்த வலி இல்லாமல் அந்த அறுவை சிகிச்சை உங்களுக்கு சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு முருகனே வந்து தரிசனம் பண்ணின அந்த வைத்தீஸ்வரனையும் தையல் நாயகியும் நீங்கள் வழிபடும்போது அந்த முருகனுடைய அருள் கடாட்சமும் சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷம். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.